அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வரணும். ஆஹா ஞானாதேவ மோக்ஷோ பவதி, ஞானாதேவது கைவல்யம் பிராப்பியத்தே தேன முச்சியத்தை, எல்லாம் ஆச்சாரியோட கொட்டேஷன்ஸ். அப்புறம் அடுத்தது பிரம்மவிதாப்னோதி பரம் தரதி சோகம் ஆத்மவித்து, இதெல்லாம் பிரம்ம ஜானத்தினால்தான் மோட்சங்கிறார். பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மைவசன் பிரம்மாப்யேதி தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நானியப் பந்தா வித்யதேயனாய ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஷ்சன இஹச்சேத் அவேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி. எல்லாம் கேனோபனிஷத். யதா சர்மவத் ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாः ததா தேவம் அவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. அதாவது எப்போ நீ இந்த ஆகாசத்தை தோல் மாதிரி சுருட்டுறையோ அன்னைக்குத்தான் நீ பிரம்மஜானம் இல்லாமல் மோட்சம் அடைய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யதா சர்மவது ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக, எப்போ மனிதர்கள் சர்மவத்துனா தோல், ஒரு தோலை சுருட்டுற மாதிரி ஆகாசம்னா ஸ்பேஸ், ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக ததா ததான்னு அர்த்தம். ததா தேவம் அவிஜ்ஞாய, அப்பொழுதுதான் இறைவனை அறியாமல் துன்பம் இல்லாத நிலையை அடைய முடியும். ஓ